ஆண்டவரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புதிய நாளில் புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாட்களிலே உங்களை நான் வாழ்த்துவதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 9ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 புதன்கிழமை கர்த்தருடைய வார்த்தைகளிலே நாங்கள் கடந்து செல்லுவோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பாருங்கள், ஒரு மகிமையான வார்த்தையை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம், அவர் இந்த நாட்களிலே அக்கினி மதிலாக இருந்து நம்மை காக்கிற தெய்வமாக இந்த நாட்களிலே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியுமாய் அவர் கூட்டி சேர்த்து அந்த தேசத்திலே இந்த நாட்களிலே ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாக அந்த நாட்களை வாஞ்சிக்கின்றார். அருமை பிள்ளைகளே, அதை அவர்களை அழைக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே என்னவென்றால், நான் அவர்களுக்கு அக்கினி மதிலாக இருப்பேன் என்று சொல்லுகிறது தான் ஒரு மகத்துவமான வார்த்தையாக இந்த நாட்களிலே இருக்கிறது. அந்த அக்கினிமயமாக இருப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தை மட்டுமல்ல, தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மகிமையாக இருப்பேன் என்றால் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் தேவன் மகிமையாக இந்த நாட்களிலே இருந்து அவர்களை நடத்துவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, தன்னுடைய ஜனங்களை கூட்டு சேர்க்கிற காலம் இது கடைசி காலமாக இருக்கிறபடினால், தேவன் இந்த நாட்களிலே அவரை நேசிக்கிற பிள்ளைகளை, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை இந்த நாட்களிலே கூட்டு சேர்த்து இந்த நாட்களிலே அவர்களுக்கு அங்கே அக்கினி மதிலாக இருக்கிறது மட்டுமல்ல, அவர்களுக்கு மகிமையாக இருந்து காப்பார் என்பதைத்தான் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையிலே பார்க்கிறோம். சிதறடிக்கப்பட்ட தன்னுடைய ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்த அந்த தேசத்திலே மறுபடியுமாய் கொண்டு வந்து இந்த நாட்களிலே சேர்க்கும்படியாகத்தான் கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய கரங்கள் இந்த நாட்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை சற்று இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலேயே தேவன் இன்றைக்கு தன்னுடைய ஜனங்களை மீண்டுமா இந்த நாட்களை கூட்டிச் சேர்க்கிற காரியத்தை துவங்கிவிட்டார். இன்றைக்கு அநேகர் பாருங்கள், மறுபடியுமாய் தேசத்துக்குள்ளே இந்த நாட்களை திரும்பி செல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய மகிமையை காணும்படியாகவும் ஆண்டவர் அவர்களை அக்கினி மதிலாக சூழ்ந்திருக்கிறதையும் வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறதையும் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காக அவரை நாங்கள் சோதரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தைகள் ஊடாக தேவன் தன்னுடைய ஜனங்களை அழைக்கிறது மட்டுமல்ல, அவர்களுக்கு அக்கினிமயமாகவும் அதாவது நாட்களை மகிமையாகவும் இருக்கிறதை அங்கே வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், 6வது வசனத்திலே, ஓ நீங்கள் எழும்பி வடதேசத்திலே இருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதறப் பண்ணினேன் என்றும் கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற என கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தான் சிதறடித்த தன்னுடைய ஜனத்தை, தன்னுடைய மக்களை மீண்டுமாய் கூட்டி சேர்த்து இந்த நாட்களிலே அவர்களோடு கூட இருந்து நடத்தி வரும்படியாக அந்த நாட்களிலே வாஞ்சிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இதிலே இருந்து நாங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறதை இந்த வேத பகுதி இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சத்தியம் இந்த நாட்களிலே வெளிப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அது எப்படி என்றால், ஆண்டோடைய வருகைக்காகத்தான் நாட்களிலே மறுபடியுமாய் அவர் தன்னுடைய ஜனங்களை கூட்டிச் சேர்க்கிறது மட்டுமல்ல, தன்னை நேசிக்கிற பிள்ளைகளையும் இந்த நாட்களிலே தன் பக்கமாக இந்த நாட்களிலே சேர்த்துக் கொள்ளுகிறார். அதனாலே நாங்கள் அவருடைய வருகைக்குள்ளே நாங்கள் செல்லும்படியாக தயார்பட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே நம்மை எச்சரிக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டோடைய வருகைக்காக இந்த நாட்களில் நாங்கள் தயார்படுவோம். கர்த்தர்
எங்களுக்கு நீடிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர் நம்மை சேர்த்து கொள்வார் என்று விசுவாசிப்போம். அவரோடு இந்த நாட்களே இணைந்து கொள்ளுவோம். அவரையே நேசிப்போம். அவருக்காக வாழ்வோம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.